வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஜாப் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாப் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சமான ஜாப் தான். ஏன்னா நான் என்னுடைய அகாடமிக் ஜர்னி நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நானும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆயிருக்கேன். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாமினேஷன் நான் சொல்லலாம். ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் எக்ஸ்பீரியன்ட்டும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் படித்ததுக்கான ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட், ஓகேவா, என்பிசிஎல், ஓகே, சிஐஎல்னு சொல்லக்கூடிய அங்கே தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதோட டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி 2026 ஃபார் த ஃபிசிக்ஸ் டிசிப்ளின். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்பிசிஐஎல் ஹெச்கியூ ஹெச்ஆர்எம் இடி ஐஎஃப்எஸ் ஃபிசிக்ஸ் 2026-01. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மார்ச் 4 வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ரிசர்வ்டில் போட்டி போடுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 1 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து 3 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்சிக்கு வந்து 2 வேகன்சியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் வந்து 20 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணணுன்றது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11/2 பிப்ரவரி மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரீஃபண்டபிள். அடுத்து மீதியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பொறுத்தவரையும் ஃபீஸ் எக்ஸ்பென்ஷனும் இருக்கிறாங்க. ஸோ சம்படிஸும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஓரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் டைம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா ஃபுல் டைம் ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் த பிஎஸ்சி சப்ஸ்டைடினரி லெவல் ஆர் ஃபுல் டைம் இன்டகிரேட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்ளைடு ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சதுன்னா எலிஜிபிலிட்டி தான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபயர் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்டு, அடுத்து வந்து ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் ஸ்டைஃபண்ட் வந்து 74,000, ஆன் டைம் புக்கிங் அலவன்ஸ் வந்து 30,000 உங்களுக்கு வந்து மேனிட்டரி லோடிங் அண்ட் போர்டிங் அட் ப்ரொவைட் த என்பிசிஐஎல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 56,000 வரைக்குமே இருக்குது. ஸோ அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லேசர் அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஹவுசிங், சைட் லொக்கேஷன் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து இன்சென்டிவ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ், லோன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பில்டிங், சென்ட்ரல் பர்பஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செலெக்ஷன் ரிக்ரூட் த எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட் த ப்ரொஃபஷனல் இமிடியட்லி பாண்ட் ஆஃப் த 9,80,000 சர்வீஸ் பாண்ட் டு என்பிஎஸ்எல் அட்லீஸ்ட் 3 years ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங். நோ தேர்ட் பார்ட்டி செக்யூர் த ரிக்யூர். த பாண்ட் அமௌண்ட் இஸ் கம்பல்சரி 12 months ஸ்டைஃபண்ட் 74,000 × 12 + 1 வந்து புக்கிங் அலவன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்டு டெஸ்ட்டும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ 120 minutes 100 கொஷின் 3 marks. ஓகே, ஒரு கொஷனுக்கு வந்து 3 மார்க்கு, 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 19 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதே நீங்கள் வந்து அண்ட் 19 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நோ போஸ்ட் இஸ் த எஸ்டி இந்த வந்து கன்சிடர் ஃபார் த அன்ரிசர்வ் கேட்டகரி. அடுத்து வந்து உங்களுக்கான என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எம்எஸ்சி லெவலில் படிச்சிருக்கிற அதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஓரியன்டாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 1:12 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. ஸோ அன்ரிசர்வ்டு இருந்தால் 75%, ஓபிசி என்சிஎல் இருந்தால் 60% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 100 மார்க்கு 90 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸு, வெக்டாரு, அல்ஜிப்ரா, கால்குலஸு, லீனியர் வெக்டாரு, பேசிக், ஆர்த்தோகன், ஆப்டனன்ஸ், மேட்ரிக்ஸு, சிமில்டனி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டைகனல்ஸு, எய்கன் வேல்யூ, எய்கன் வெக்டாரு. ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் எல்லாமே கேட்பாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர், கன்சர்வேஷன் எனர்ஜி, மொமெண்டம், லெக்ரான்ஜியன் ஃபார்முலா, டி ஆல்பர்ட் பிரின்சிபல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன், பொட்டன்ஷியல், வெக்டாரு, நார்மல், ஆப்ளிகு இன்டீரியன்ஸு, எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இதெல்லாம் கேட்பாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து போர்ட்டலஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஷோடிங்கர் ஈக்குவேஷன், டைரக்ட் பிராக் கேட் நோட்டேஷன். ஸோ நீங்கள் எம்எஸ்சி லெவலில் என்ன படிச்சிங்களோ அதுதான் கேட்பாங்க. என்ன ஒரு அட்வான்ஸாக நீங்கள் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து வந்து ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் 1:2 ரேஷியோவில் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ மோர் தென் 1 கேண்டிடேட் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ.